அப்ப இயல்புல அவரும் அவருடைய குடும்பமும் அவர் வரதான் விரும்புவாங்க. அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறோம். பட் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது அவர்களுடைய டிசிஷனாக இருக்கும். நம்ம இப்படி தான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம பார்த்துருக்கோம். திரு கலைஞர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி கொண்டு வந்தார். பேராசிரியர் அன்பழகன், துரைமுருகன் போல சீனியர் மோஸ்ட்லாம் இருக்கும்போது துணை முதலமைச்சராக திரு ஸ்டாலினை கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்பயுமே பல சீனியர்கள் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி தான் துணை முதலமைச்சராக கொண்டு வந்தார். அதோடைய பர்பஸ் என்ன? அப்போ அடுத்து யாருங்கிறதுல இந்த கட்சி யார் வழிநடத்துவா, அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் அப்படிங்கிறதுல யாருக்கும் குழப்பம் வந்துடக்கூடாது. தயாநிதி மாறன், மூகா முத்து, மூகா அழகிரி, ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய கலவரம் வந்த மாதிரி 2006 மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. கிளியராக ஒரு டைரக்ஷன் கொடுத்தோம். நல்லதோ போலதோ வண்டி இந்த திசையில் போகணுங்கிற முடிச்சிடணும். அப்போ அநேகமாக அவர் தான் எதிர்கட்சி தலைவராக தொடரும். ஏன்னா அது ஒரு கேபினெட் ரேங்கும் கூட. நீங்கள் எதிர்கட்சி தலைவரை இன்ஃபர்மேஷன் கமிஷன்லேருந்து, ஊழல் விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து பல விஷயங்களில் ஆட்கள் நியமிக்கிறது அவருடைய கன்சர்ன் வேணும். அப்போ எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு கேபினெட் ரேங்க், அது நம்பர் 2 பொசிஷன் கவர்மெண்ட்ல எதிர இவர் தான் ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான ஈக்குவல் ரேங்க். அது அப்போ அதை விட்டு கொடுக்க போகணும். நீங்கள் சைரன் கார் போகலாம், போலீஸ் பந்தோபஸ்து எல்லாமே இருக்கும். நீங்கள் அமைச்சராக இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகார வாய்ப்புலாம் கிடைக்காம இருக்கும். அதனால மோஸ்ட் ப்ராபபிளி திரு உதயநிதி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.